புது நைட்டி நல்லா இருக்கா? பாத்தியா? நல்லா இருக்கு சித்ரா. அக்கா எப்படி இருக்கு நைட்டி? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு நல்லா. சரி சரி. என்ன சித்ரா? ஷீலாக்கா சொல்லுமா. இங்க பாத்தியா? எங்க வீட்ல நந்தினி அக்கா தைச்சது. இவ்வளவு அழகா இருக்கே, என்ன வேலை? 400 ரூபாய். ஆனா உனக்கெல்லாம் கிடைக்காது, இது எனக்காக ஸ்பெஷலா தைச்சது. போ அக்கா நைட்டி ஓகேவா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? 400 ரூபாய் தான். ஆமா ஆமா. ஏய் சித்ரா வரா பாரு. என்ன எல்லாம் நைட்டில என்ன சித்ரா இது? அடி ஆத்தி, நம்ம சித்ராவா இது? ஆமா பின்ன. இப்ப சொல்வீங்களா என்ன பார்த்து குந்தானின்னு? நான் தான் சொல்லுவேன் உன்னை பார்த்து. இப்ப நீதான் குந்தானி. இந்த பாரு சித்ரா, இந்த நைட்டி போட்டனால நீ ஒல்லியா தெரியற, அவ்வளவுதான். ரொம்ப அழட்டிக்காத. இருந்துட்டு போட்டுமே. இது என் வீட்ல எனக்கு தைச்ச நைட்டி, அதுவும் ஸ்பெஷலா தைச்ச நைட்டி. உங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லல்ல, அப்ப நான் பெருமை அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். இப்ப என்ன பார்த்து குந்தானின்னு சொன்னேன்னு வெயி, வாயில இடிச்சு பல்ல உடைச்சிருவேன், ஜாக்கிரதை. நான் வர குந்தானி. நில்ல, எங்க வாங்கினேன்னு சொல்லிட்டு தான் போயேன். 400 ரூபாய் வச்சிருக்கியா? அப்ப கம்முனு இரு, புரியுதா? அட எங்கதான் வாங்கினேன்னு சொன்னாதான் என்னவா? நான் எதுக்கு வாங்கணும்? என் ஓரவத்தி இருக்கான்ல நந்தினி, அவங்க டெய்லர் தானே, அவங்க தைச்ச நைட்டி தான் இது. நிஜமாவா? நந்தினியா தைக்குது? இதையே போய் கடையில வாங்குனா 1500 ரூபாய் வரும். எங்க வீட்ல எவ்வளவு சொல்லுங்க? எவ்வளோ? 400 ரூபாய். உங்களால முடியுமா? எல்லாருக்கும் நைட்டி தைச்சு தருவாளா? ஏன் முடியாம? நீங்களாம் சித்ரா சொல்லு சித்ரா, எங்க எல்லாருக்கும் நைட்டி தைச்சு தருவாங்களா? சொல்லு சித்ரா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா. எதா இருந்தாலும் நீங்க நந்தினிய காட்டியே கேட்டுக்கோங்க. அவங்க உங்களுக்கு எல்லாம் தைச்சு தர மாட்டாங்க, இது எனக்கு ஸ்பெஷலா தைச்சிருக்காங்க. நான் போயிட்டு வரேன். அடி போடி. அடி அபி, என்ன நைட்டி விளம்பரத்துக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிறியா? நானும் நீ ஓவரா புகழும் போதே சுதாரிச்சிருக்கணும். உன்னை போய் நம்பின பாரு, இது ஏன் தப்புதான். இனிமே எவ்வளவு வந்து கேட்டுட்டு இந்த நைட்டி எங்க வாங்கினா அங்க வாங்கினியான்னு. அப்ப வச்சிருக்க. இந்தாங்க. நந்தினி அக்கா, புதுசா 3 டிசைன் பண்ணிருக்கேன், பாக்குறீங்களா? இதோ வந்துட்டேன் அபி, தட்டு மட்டும் வச்சுட்டு வந்துடுறேன். இதுல நம்ம லேஸையும் பட்டன்ஸையும் கான்ட்ராஸ்டா வச்சு ட்ரை பண்ணலாம்க்கா. சரியா? நந்தினி, ரூபா, என்ன வெளியிலே நிக்கிற? உள்ள வா. வரோம். நந்தினி, சித்ரா போட்டிருந்த நைட்டி சூப்பரா இருந்துச்சு, நீ தச்சதாமே? ஆமாக்கா, புது புது டிசைன்ஸ் எல்லாம் தைச்சிட்டு இருக்கோம். நந்தினி, எனக்கும் ஒண்ணு வேணும். ஆமா நந்தினி, எனக்கும் வேணும். இருக்கிற நைட்டில 6 மாசம் கூட வர மாட்டேது. இங்க துணியும் நல்லா இருக்காமே. ஆமாக்கா, இதுக்காகவே சென்னையில இருந்து வாங்கியிருக்கோம். மொத்தமா ஆர்டர் கிடைச்சா சூரத்துக்கு கூட போயிட்டு வரலான்னு இருக்கோம். டிசைன்ஸ் எல்லாம் பாக்குறீங்களா? இப்ப இது புதுசா போட்டிருக்கிற டிசைன்ஸ். நந்தினி, இந்த நைட்டில எனக்கு ஒண்ணு வேணும். இந்த டிசைன்ல எனக்கு 2 வேணும். ஓகேக்கா, நோட் பண்ணிட்டேன்க்கா, உடனே தைக்க ஆரம்பிச்சிடுறேன். நந்தினி, முன்பணம் ஏதாவது தரணுமா? ஆமாக்கா, கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வாங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதோ தரேன். இந்தா. அக்கா, அளவு நான் எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தைக்க உட்காரணும். நாளைக்கு மறுநாள் உங்களுக்கு கிடைச்சிரும். அளவு நைட்டி ஏதாவது எடுத்து இருக்கு, நான் வீட்ல போய் எடுத்துட்டு வரேன். வரோம் நந்தினி. கமலாக்கா, நான் வரேன். போயிட்டு வாங்க. வரேன் அபி. சரிங்கக்கா. ஒரு நிமிஷம் அபி. அத்தை, கொஞ்சம் எழுந்துருங்களேன். எதுக்கு நந்தினி? ப்ளீஸ் அத்தை, எழுந்துருங்க. என்ன நந்தினி? இப்படி கிழக்க பார்த்து நில்லுங்க அத்தை. என்ன விஷயம் சொல்லு. முதல்ல பிசினஸ்ல பணம் வந்திருக்கு. உங்க கையால தொட்டு கொடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அத்தை. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருமா, எல்லாம் உன் மனசு போல நடக்கட்டும். இரு வரேன்.
ஆளா பெருகி பாலா ஓடட்டும். இந்தா இதையும் வச்சுக்க. என்ன நந்தினி அக்கா, பிசினஸ் எல்லாம் நல்லா பிக்கப் ஆயிடுச்சு போல. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு, சிறுக சிறுக சம்பாதிக்கணும். ஏனந்த நீ இப்படி 1-2 ஆர்டர் வந்தா டியூ கட்ட முடியுமா? மாமா, மழை பெய்யறதுக்கு முன்னாடி தூறல் வரும், அதுக்கப்புறம் தான் பெரிய மழையா வந்து ஆறு குளம்னு நிறையும். அப்படிதான் மாமா இதுவும். நீங்க நினைக்கிறது நல்லபடியா நடந்தா சரிதாம்மா. பார்த்து அத்தனை பணத்தையும் நீங்களே வச்சுக்காதீங்க. என்னோட பங்கு என்னவோ அதை கரெக்டா என்கிட்ட எண்ணி கொடுத்துருங்க. உன்னோட பங்கா? என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, பின்ன இவங்க பிசினஸ் பிக்கப் ஆகுறதுக்கு காரணம் யாரு? நான் தானே. நம்பிக்கை இல்லையா? கேட்டு பாருங்க உங்க ஒய்ஃப் கிட்ட. ஏனந்த நீ என்ன சொல்றாப்ல? அவங்க சொல்ல மாட்டாங்க, நானே சொல்றேன். மொத இவங்க ஒரு நைட்டி தச்சாங்க மாமா. இதான் அது. அது இது அப்படி இப்படின்னு சொல்லி இதை எனக்கு மாட்டி விட்டுட்டாங்க. இத பார்த்து தானே இவங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. அப்ப இதுல எனக்கு பங்கு இருக்குல்ல மாமா. சித்ராக்கா, ஜவுளி கடையெல்லாம் போய் பாத்துருக்கீங்களா இல்லையா? அங்க விளம்பரத்துக்குன்னு ஒரு பொம்மைக்கு ட்ரெஸ் மாட்டி நிக்க வச்சிருப்பாங்க. அந்த பொம்மைக்கு என்ன சம்பளமா தராங்க? ஏய், என்ன பார்த்து பொம்மை அது இதுங்கற? அவ்வளவுதான். அந்த பொம்மை நடக்காது, இந்த பொம்மை நடக்குது, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இதுல உங்களுக்கு ஷேர் வேற வேணுமா? ஏய், என்னால தானே உனக்கு இந்த ஆர்டரே வந்துச்சு. அப்ப நீங்க நியாயமா எனக்கு பங்கு கொடுக்கணுமா வேண்டாமா? கலை மாமா, நீங்களே இந்த நியாயத்தை சொல்லுங்க. தாராளமா தரலாம் சித்ரா. ஆனா என்ன, பங்கு வேணும்னா நீ இதே நைட்டியை மாட்டிக்கிட்டு 4 புற திண்ணையில போய் நிக்கணும். அது உன்னால முடியுமா? மாமா, அது எப்படி மாமா முடியும்? அப்படிலாம் என்னால நிக்க முடியாது. அப்புறம் எப்படி சித்ரா நீ பங்கு கேக்குற? பிசினஸ்னா நீ முழுக்க இறங்கி வேலை பார்க்க வேணாமா? அது சரி மாமா, உங்க பொண்டாட்டியை விட்டு கொடுக்காம எப்பவுமே நீங்க சப்போர்ட் பண்றீங்கல்ல. இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் நானும். இந்தாங்க அத்தை, நீங்க கேட்ட காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அக்கா, இனிமே பணம் வரவு செலவு எல்லாத்தையும் ஆரம்பத்துல இருந்து கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. கணக்கெல்லாம் சரியா எழுதி வைங்க. எப்படி அபி? எனக்கு அதெல்லாம் எதுவும் பழக்கமே இல்லையே. அக்கா, பழகிக்கோங்கக்கா. இப்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுல நிறைய மனுஷங்களை மீட் பண்ணுவோம். சில பேர் நல்லவங்களாவும் இருப்பாங்க, கெட்டவங்களாவும் இருப்பாங்க. எல்லாரையும் சமாளிக்கணும்ல. அதுக்கு மனசுல உறுதியும் கத்துக்கணுங்கிற ஆர்வம் இருந்தாலே போதும். சரி அபி, இனிமே எழுதி வைக்கிறேன். இப்பவே சிஸ்டம்ல எல்லாம் ஏத்த வேணாம். இப்போதைக்கு அக்கவுண்ட்ஸ் நோட்டும் பில் புக்லாம் வாங்கி தரேன். அதுல எப்படி என்ட்ரி போடணும்னு சொல்லி தரேன். பில்ல தனியா ஃபைல் பண்ணி நம்ம வரவு செலவு எந்த டைமா இருந்தாலும் மறக்காம எழுதி வச்சிருங்க, சரியா? ஏமா, இன்னைக்கு தான் முத ஆர்டரே வந்திருக்கு. அதுக்கே வர செலவு எழுதணுமா? மாமா, ஒரு நைட்டியோ 4 நைட்டியோ அத கரெக்டா கணக்கு பார்த்து எழுதி வைக்கணும்ல மாமா. அக்கா, ஒரு வகையிலயும் மாமா சொல்றதும் சரிதான். இப்படியே இண்டிவிஜுவல் ஆர்டர் மட்டும் இருந்தா நம்ம சாதாரண டெய்லரா தான் இருக்க முடியும், பெருசா சம்பாதிக்க முடியாது. நம்ம வளரணும்னா கொஞ்சம் வேற மாதிரி மார்க்கெட்டிங்லாம் பண்ணணும்க்கா. எப்படி அபி? நாமளா போய் வித்தா மொத்தமா விற்க முடியாது. அவங்களே தேடி வந்து வாங்குற இடத்துக்கு நம்ம போகணும்க்கா. அபி, எங்க போகணும் சொல்ற? ஜவுளி கடை தான் மாமா சொல்றேன். இங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் 1-2 தான் தைச்சு தர முடியும். இதுவே ஜவுளி கடை ஆர்டரா இருந்தா 50-100ன்னு பல்கா ஆர்டர் வரும்ல. இப்படி பெருசா ஆர்டர் எடுத்து சப்ளை பண்ணாதான் நாமளும் கொஞ்சம் ப்ராஃபிட் பார்க்க முடியும். 50-100? எப்படி அபி? மனசு வச்சா நிச்சயமா பண்ண முடியும். ஒவ்வொரு துணி கடைக்கும் போய் நம்ம டிசைனர்ஸை பிடிச்சி ஆர்டர் எடுக்கலாம். நிறைய ஆர்டர்ஸ் வந்தா நிறைய மிஷினை போட்டு வேலைக்கு ஆளை வச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க? நம்மளால முடியுமா அபி? நிச்சயமா முடியும்க்கா. என்னோட ஆசையும் லட்சியமும் அதுதான். நீங்க பொறுப்பான முதலாளியா மாறணும். அதுக்காக தானே இந்த பிசினஸே ஆரம்பிச்சிருக்கோம். நீ சொல்றத நினைக்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அபி. உன் வாக்கு மட்டும் பழிச்சுதுன்னு வையேன், எனக்கு கீழே எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் அத்தனை பேரும் ஆரோக்கியமான சூழல்ல வேலை பார்க்குற மாதிரி நான் பார்த்துப்பேன். அத்தனை பேருக்கும் குடிக்க தண்ணி, குழந்தைங்களை பார்த்துக்க இடம்னு நான் கவனமா பார்த்துக்குவேன். முக்கியமா வேலைக்கு வர பொம்பளைய யாரும் தப்பா பார்க்குற மாதிரி நான் விட மாட்டேன். உங்க நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும்க்கா. அதுக்காகவாது நம்ம சீக்கிரமா முன்னேறணும். சரி, அடுத்து நம்ம ஜவுளி கடைக்கு போலாம், சரியா? நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே அபி.
கண்டன ஆர்ப்பாட்டம்லாம் இல்லையா, தெருமுனை பொதுக்கூட்டம் தான். மண்டல பொறுப்பாளர்கிட்ட எல்லாம் பேசிட்டேன். 1000 போஸ்டர் போட சொல்லியிருக்காங்க. செலவெல்லாம் என்னோடது, மேடை செலவும் என்னோடது, அவ்வளோதான். டேய் ஒரு நிமிஷம் இரு, ஒரு முக்கியமான கால் வருது, நான் அப்புறம் பேசுகிறேன். டேய் சொல்கிறா வெற்றி, ஏதோ முக்கியமான விஷயம் போல் இருக்கு. எப்படி நான் கண்டுபிடிச்சிங்க? பொதுவாக லைன் பிஸியாக இருந்தால் விட்டுருவேன். முக்கியமான காலாக இருந்ததுன்னு வச்சுக்குவேன், பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். என்ன விஷயம் சொல்லு. ஆமாண்ணே, அந்த பொண்ணு கடத்தல் விஷயத்தில் ஒரு முக்கியமான குழு கிடைச்சிருக்கண்ணே. அப்படியா? ஆமாண்ணே. எனக்கு தெரியும்டா, நீ கில்லாடிடா. எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். என்ன விஷயம் கிடைச்சிருக்கு சொல்லு. அந்த பொண்ணு போட்டிருந்த ஸ்கூலோட யூனிஃபார்ம் ஒரே ஒரு ஸ்கூலில் மட்டும்தானே இருக்கு. அப்படியாடா? அண்ணே, எந்த ஸ்கூல்னு கூட கண்டுபிடிச்சாச்சு. டேய் நீ பெரிய ஆள் தான்டா. ஆரம்பத்தில் எனக்கும் நம்பிக்கை இல்லாமல் தானே இருந்துச்சு. ஏன்னா +1 +2 படிக்கிற பொம்பளை பிள்ளைங்களே 1000 கணக்கில் இருக்கும். அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ரொம்ப மலப்பாக இருந்துச்சு. அதுவும் இங்கே நிறைய ஸ்கூல்ஸில் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் நிறைய கொடுத்துருக்காங்க. எத்தனை ஸ்கூலில் போய் தேடுறது? கிட்டத்தட்ட 4000-5000 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. எப்படி அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு மாதிரி குழப்பமாகவே இருந்துச்சு. டேய் எப்படி சால்வ் பண்ண அதை சொல்லு. வேற வழி, ஸ்கூல் ஆரம்பிக்கிற நேரத்தில், ஸ்கூல் விடுற நேரத்தில் வாட்ச்மேன் மாதிரி எல்லா ஸ்கூல்லையும் போய் நின்னேன். ஸ்கூலை கண்டுபிடிச்சிட்ட. அந்த ஸ்கூல்ல +1 +2 படிக்கிற ஒரு 100-200 பொண்ணுங்க இருக்குமேப்பா. அதுல இந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிப்ப? அண்ணா அதெல்லாம் ரொம்ப ஈஸினே. 5000 பேத்துல ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். 200லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டுபிடிச்சிடலானே. சரி எந்த ஸ்கூல் அது? அதானே இந்த விஎன் பவர் ஸ்கூல். டேய் அது பணக்கார பசங்க படிக்கிற ஸ்கூல் ஆச்சேடா அது. அதனால தானே இந்த பாப்பாவை கடத்திருக்கானுங்க. சரி அதுக்குள்ள நீ எப்படி போவ? அதானே ஒரு மாதிரி யோசனையாவே இருக்கு. ஆனா ஒண்ணு, உள்ள போனா கண்டிப்பா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருவேன். நீ நிச்சயமா கண்டுபிடிச்சிருவடா. கண்டுபிடிச்சு அந்த பொறுக்கிய கைய காலை உடைச்சு காஞ்சிபுரத்தை விட்டு துரத்தணும்டா. சரி உனக்கு என்ன உதவி வேணும் அதை சொல்லு. அண்ணே, அந்த ஸ்கூலோட செக்ரட்டரி யாருன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல? அதானே நம்ம மலை என்ன சோப் பிசினஸ் கூட பண்ணுவாரு. டேய் அண்ணாச்சி தான்டா, நல்லா தெரியுமே. ஆமாண்ணே, அவரு தான் அந்த ஸ்கூலோட செக்ரட்டரி, ஒன் ஆஃப் த பார்ட்னரும் கூட. அண்ணே எனக்காக கொஞ்சம் அவர்கிட்ட பேசுங்கண்ணே. அட நான் பேசுறேன், என்ன பேசணும், என்ன உதவி வேணும் அதை மட்டும் சொல்லு. ரொம்ப சிம்பிள்ண்ணே, நான் சொல்றதை அப்படியே அவங்கள்ட்ட சொல்லுங்க. சொல்லு என்ன சொல்லணும். அவ்வளவுதானே, காரியம் முடிஞ்சதுன்னு நினைச்சுக்க. நீ நேரா இப்பவே ஸ்கூலுக்கு போ. மலையண்ணா அண்ணாச்சி கிட்ட நான் இப்பவே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். புரியுதா? கிளம்பு கிளம்பு, இப்பவே கிளம்பு. வச்சிடறேன். போதும் போதும். ஆஹா, அடடா அம்மா, மனமே பிரமாதமா இருக்கு. ஆனா என்ன, தோசையில ஓட்டை ரொம்ப அதிகமா இருக்கு. டேய், தோசை அப்படிதான்டா இருக்கும். மாவு புளிச்சா தோசை அப்படிதான் வரும். சும்மா நொர நாட்டியம் சொல்லாம பேசாம சாப்பிடு. இந்த எனக்கு போடுமா? நந்தினி, இது வரைக்கும் எத்தனை நைட்டி தைச்சிருப்ப? இன்னும் தைக்க ஆரம்பிக்கலங்க. இப்பதான் வெட்டவே அளவு மார்க் பண்ணிட்டு இருக்கேன். கட் பண்ணிட்டு தான் தைக்க ஆரம்பிக்கணும். பரவாயில்லையம்மா, முத நாளே 10 நைட்டிக்கு ஆர்டர் எடுத்திருக்கீங்க. இப்பதானே மாமா ஆரம்பிச்சிருக்கோம். போக போக நிறைய ஆர்டர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீ எடுத்த முடிவு சரிதாம்மா. நீ அந்த வேலையிலேயே இருந்திருந்தா எவ்வளோ உழைச்சாலும் அதே சம்பளம் தான் கிடைச்சிருக்கும். ஆனால் இதில் உழைக்க உழைக்க சம்பாத்தியம் அதிகமாகும். நல்ல முடிவு தான் எடுத்திருக்கேன். நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சுட்டு கோவப்பட்டுட்டேன். தேங்க்ஸ் மாமா. ஆமா பொல்லாத ஆர்டர். நான் இல்லைன்னா இந்த ஆர்டர் எல்லாம் கிடைச்சிருக்குமா என்ன? இவங்க பாட்டுக்கு நைட்டி போட்டு விட்டுட்டு என்ன தெரு தெருவா திரிய விட்டாங்க. நான் நைட்டியை போட்ட அழக பார்த்துதான் ஆர்டர் மேல ஆர்டரா குவியுது. இதுல ஏன் உழைப்பும் இருக்கு, அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நந்தினி, அதுக்காக ஓய்வு இல்லாம உழைக்க வேணாம்.
நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் அது ரொம்ப முக்கியம் பாத்துக்க. அதை நான் பாத்துக்கிறேன் அத்தை. ஆ, அவ உதவி பண்றேன் ஐடியா கொடுக்குறேன்னு நடு வீட்டுல வந்து உட்கார்ந்துட கூடாது. பாத்துக்க. எதுவா இருந்தாலும் மேல போய் நானே கேட்டுக்கிறேன் அத்தை. இது பாரு, அவளை நம்பவே முடியாது. இதையே சாக்கா வச்சு உள்ள வந்து ஒட்டிக்க பாப்பா. இது பாரு, நீ மட்டும் அதுக்கு இடம் கொடுத்துட கூடாது. அத்த, உங்க விஷயத்துல மட்டும் நீங்க எப்பவும் கரெக்டா இருக்கீங்க. பிரமாதத்தை நீங்க இப்படியே இருங்க, மாறிடாதீங்க. நந்தினி, அப்பப்ப அவகிட்ட நீ கேட்க வேண்டியது மட்டும் கேட்டுக்க, அது போதும். கூட வந்து தச்சு கொடுக்கறது, கடைக்கு கூட வர்றது எதையும் வச்சுக்காத. நீ உழைக்கிறது நியாயமா உனக்கு கிடைச்சா போதும். புரியுதா? மா, நமக்கு இந்த ஆர்டர் கிடைச்சதே நைட்டியோட டிசைனை பார்த்து தான். ம். அந்த டிசைனை பண்ணி கொடுத்தது அபி தானே? அப்போ அவ்வளோ இதில் பார்ட்னது மாதிரி தானே? டேய், என்னடா நீயே இப்படி பேசுற? மா, அபி மேலே உனக்கு என்ன வேணா கோவம் இருக்கட்டுமா? நீ வெளில போய் வேலை செஞ்சு கஷ்டப்பட வேணாம், வீட்டிலே உட்காந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தது யாரு? அபி தானேம்மா? எல்லாம் எதுக்காக? மறுபடியும் இந்த வீட்ல வந்து ஒட்டிக்கிறதுக்காக தானே? நிச்சயமா கிடையாது அத்தை. இந்த வீட்டை விட்டு வெளியில போறப்ப கூட என் பொண்ணை படிக்க வைப்பேன்னு சொல்லிட்டு தான் அவ போனா. என்னைக்குமே எனக்கு நல்லது மட்டும்தான் அத்தை நினைக்கிறா அவ. என்ன நினைக்கிறாளோ என்னமோ, எனக்கு அதை பத்தியெல்லாம் கொஞ்சம் கூட கவலை கிடையாது. ஆனா அவ மறுபடியும் இந்த வீட்ல வந்து ஒட்டிக்க முயற்சி பண்ணக்கூடாது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரித, அப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். என்னமோ போ, நீ என்ன சொன்னாலும் எனக்கு நம்பிக்கையே வரமாட்டேங்குது. அவ வர்றது தைக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது நந்தினி. நீ என்ன பேசுறதா இருந்தாலும் வெளியில வச்சு பேசிக்கோ, அது போதும். ஏன் கமலா, அந்த பொண்ணு நான் உனக்கா உதவி பண்றா? நந்தினிக்கு தானே உதவி பண்றா. அதுக்கே நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஏன்னா அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஒருத்தரோட உதவி ஆகணும்னா உடனே வந்து ஒட்டிக்குவா, தேவையில்லைன்னா உடனே உதறி விட்டுட்டு போயிடுவா. அதானே இந்த வீட்ல இவ்வளவு நாள் நடந்துட்டு இருக்கு. ஆமா மாமா, முதல்ல அத்தை தான் அவளை இந்த வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்தாங்க. அம்மா அம்மான்னு அத்தை பின்னாடியே சுத்துனா. அத்தை தேவை போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அத்தையை நீட்டா கை விட்டுட்டா. அப்புறம் உங்க பக்கம் சாஞ்சிட்டா. 2வது தடவை நீங்க தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப நீங்களும் தேவையில்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் வெற்றியோட மனசை மாத்தி அவ உள்ள வந்து உட்கார்ந்துட்டாளா இல்லையா? பயங்கரமான கேடி, கைகாரி மாமா அவ. அவகிட்ட நந்தினி அக்கா இல்ல, நம்ம எல்லாருமே ஜாக்கிரதையா தான் இருக்கணும், தெரிஞ்சுக்கோங்க. புரியுதாங்க? சித்ரா, இதில் அபி என்ன பண்ண போறா? அவ டிசைன் பண்ணி தர போறா, நந்தினி தைக்க போறா. இதுல என்ன வந்துட போகுது? கிட்டத்தட்ட பார்ட்னர்ஷிப் மாதிரி தான். அதுக்கும் இந்த குடும்பத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்கு சொல்லு. மாமா, உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க ஏன் மாமா இப்படி அப்பாவியா இருக்கீங்க? மாமா, உங்களுக்கு அவளை பத்தி எல்லாம் தெரியல. விடுங்க, எப்படியோ போங்க. எனக்கு என்னங்க வந்தது? அவளை பத்தி அடிபட்டு மிதிப்பட்டு தான் தெரிஞ்சுக்கணும்னு இருந்தா என்னால என்ன பண்ண முடியும்? நான் சொல்லணுங்கிறத சொல்லிட்டேன். நான் உங்களை காப்பாத்தணும்னு நினைக்கிற அவகிட்ட இருந்து என்னமோ பண்ணுங்க. நாளைக்கே அந்த பொண்ணு சம்மந்தமாக ஏதாவது டீட்டெயில் கிடைச்சதுன்னா என்ன பண்ணுறது? நம்ம டவுட்லாம் கிளியர் பண்ணோமே, நிறைய வேலை இருக்கு. ஏண்டி, உனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாதா? படம் வரைய தெரிகிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? டிசைன்னா நம்ம கற்பனை பண்ணி பார்த்தா போதும். இதுல என்ன இருக்கு? ஏன், நான் கூட தான் கற்பனை பண்றேன். என்னால வரைய முடியுதா என்ன? உன்னால வரைய முடியுது இல்ல, அதனால தான் கேட்டேன். உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? அது இல்ல, உனக்கு இந்த இப்ப வரையறிய போர்ட்ரேட் இந்த மாதிரிலாம் வரைய தெரியுமா? எதுக்கு? சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜ் தான் கேட்குறேன், சொல்லு. இங்க பாரு, வரையறதுக்கு நீங்க தான் வேற வேற பேர் வச்சிருக்கீங்க. போர்ட்ரேட்டு, லேண்ட்ஸ்கேப்பு, கேரிகேச்சர், அது இதுன்னு. எனக்கு படம் வரைய தெரியும், அவ்வளவுதான். நான் வரைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. இல்ல, ஒரு விஷயத்தை பார்த்து அதை பார்த்த மாதிரியே உன்னால வரைய முடியுமா? இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு.
இல்ல என்ன இதே மாதிரி அழகா வரைஞ்சு தெரியா ப்ளீஸ் டி. போதும். என்ன விளையாடுறியா? ஏய் இதுல என்ன இருக்கு? ஒரு புருஷன் பொண்டாட்டி கையில வரைஞ்சா நம்ம எப்படி இருப்போம்னு பார்க்கணும்னு ஆசைப்படுறான். வரைஞ்சு கொடுக்க வேண்டியதானே? இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி இல்ல, இதுக்கு முன்னாடி நான் அப்படிலாம் வரைஞ்சு ட்ரை பண்ணதில்ல. ஏன் இப்ப வரைஞ்சிருக்கே? இதுக்கு முன்னாடி இதை ட்ரை பண்ணிருக்கியா? இல்ல இல்ல இல்ல. அப்புறம் என்ன, வரைஞ்சதானே ட்ரை பண்ற, அதே மாதிரி என்னையும் வரைஞ்சு ட்ரை பண்ணு. ரொம்ப யோசிக்காத. ஒன்னு சொல்லிட்டா, இப்ப நீ அண்ணிய வரைய ஆரம்பிச்சு அவங்க மூஞ்சி பாட்டி மாதிரி போச்சுன்னு வச்சுக்கவேன், அவங்க மனசு கஷ்டப்படும், அது தப்பு. ஆனா நீ என்ன நினைச்சு வரைஞ்சு அது ஒரு குரங்கு மாதிரியோ இல்ல குதிரை மாதிரியோ வந்தா நான் கவலைப்பட மாட்டேன். ஒருவேளை என் பொண்டாட்டியோட பார்வையில நான் இப்படிதான் இருக்கணும்னு சந்தோஷம் தான் படுவேன். நீ வர